குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? நீங்கள் அடுத்த லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கைனட்டிக்ஸ். இது ஃபஸ்ட் வேலையோட லாஸ்ட் லெசன் இது. ஓகேங்களா? சரி. ஸோ இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11th வந்து பார்த்தோன்னா கேஸஸ் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஓகேங்களா? சரி. இப்போ தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ். அதாவது feasibility of chemical reaction under given the set of conditions is predicted using the principle of thermodynamics. அதாவது ஒரு கொடுக்கப்பட்டுள்ள கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா, ஓகேவா, அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா அதாவது எந்த அளவுக்கு ஃபீஸிபிலிட்டியில் நடக்கும் கொடுக்கப்பட்ட கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஃபீஸிபிலிட்டி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக வந்து பார்த்தோன்னா இஸ் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ன நோட் பண்ணாங்க அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அதாவது -ΔG. ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா ஜீனா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, டெல்னா சேஞ்ச் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இந்த சேஞ்ச் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா ஃபீஸிபிலிட்டி ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகலாம், நடக்கக்கூடிய ரியாக்ஷன். அது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அதுவாகவே தானாகவே நடக்கும். தட் இஸ் இந்த வேல்யூ ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ வந்து பார்த்தா நெகட்டிவாக இருந்துச்சோம்னா அந்த ரியாக்ஷன் பாசிபிலிட்டி, ஓகேவா, அதாவது ஃபீஸிபிலிட்டி ஆஃப் ரியாக்ஷனு. இது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா அதுவாகவே நடக்கக்கூடியது. ஓகேவா? அதுவாகவே நடக்கும். அதை வந்து பார்த்தோன்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பிளட்டு வந்து பார்த்தோன்னா சர்க்குலேஷன் பாடிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அதுவாகவே சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ மழை வர்றது, ஓகேங்களா, ஸோ சுனாமி இதெல்லாம் ஏற்படுறது எல்லாம் வந்து பார்த்தோன்னா தானாகவே நடக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the thermodynamics does not provide the answer to very important questions. ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த வந்து பார்த்தா 2 கொஸ்டினுக்கு வந்து இந்த தெர்மோடைனமிக்ஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்தா ஆன்சர் பண்ணல அப்படின்னு அப்படி என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த ரியாக்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல. ஹவு ஃபாஸ்ட் த கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வேகமாக அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலை. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஆல் த கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் சம்டைம்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டேஷன். ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் என்ன ஆகுதுன்னா இப்போ கம்ப்ளீஷன் ஆகிறது சம் டைம் எடுத்துக்குது. ஓகேவா? எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் ஃபஸ்ட்டு அதாவது கொஸ்டின் கேட்டாங்க என்ன அப்படின்னா அது எவ்வளோ நேரத்தில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வேகமாக அந்த ரியாக்ஷனை வந்து பார்த்தோன்னா நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இது ஒன்று. ஓகேவா? அதே மாதிரி எல்லோரும் நமக்கு தெரியும் எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் கம்ப்ளீட் ஆகிறது சம் டைம் எடுத்துக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸாக வந்து பார்த்தோன்னா அது அதனுடைய ரியாக்ஷன் ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா வெரி ரேஞ்சு பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் அப்படின்னா அது ஃபெம்டோ செகண்ட் அப்படின்ட்டு. ஓகேவா? ஃபெம்டோ செகண்ட் அதுங்கிறது ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஓகேவா? அதே ஸ்லோ ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட்லேருந்து ஸ்லோவாக இருக்கிற வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 செகண்டு, அதே ஸ்லோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயர் வரைக்கும் நடக்கக்கூடிய ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன் பேரியம் குளோரைடு சொல்யூஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா சல்ஃபூரிக் ஆசிட் கூட, அதாவது பேரியம் குளோரைடு ரியாக்டன் சொல்யூஷனை வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட் கூட மிக்ஸ் பண்ணால் ஜஸ்ட்டு உடனே என்ன ஆகுதுன்னா ஒயிட் பேஸ்ட் பேரியம் சல்ஃபேட்டும் இமிடியட்லி ஃபார்ம் ஆகும். பேரியம் சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட்டாக ஃபார்ம் ஆகும். எதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இஸ் ஃபெம்டோ ஃபெம்டோ ஃபாஸ்ட் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா, அதாவது ஃபெம்டோ செகண்டில் நடக்கக்கூடியது, ஃபெம்டோ செகண்டில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஆஃப் அயான். ரெஸ்டிங் ஆஃப் அயான் பார்த்தீங்கன்னா அது இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியே நடக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ அது பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா டைமிங் இயர் வைஸாக என்னென்னா தேவைப்படும், மெனி இயர் தேவைப்படும். ரெஸ்டிங் ஆஃப் அயான் வந்து பார்த்தீங்கன்னா அது ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா மெனி இயர்ஸு தேவைப்படும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரியாக்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து ஸ்லோ ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, தி ஆன்சர் த கொஸ்டின்ஸ் வச்சு how fast a chemical change can occur and what happens the chemical reaction during the period between the initial stage to final stage provide the chemical kinetics. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு என்னன்னா ஒரு ஹவு ஃபாஸ்ட், ஓகேவா, எவ்வளோ வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்ச் நடக்குது, எவ்வளோ வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிற கொஸ்டினுக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ட் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் டியூரிங் த, அதாவது ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் அதே ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, ஓகேவா, என்ன நடந்திருக்கு. ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன நடந்திருக்கு, அதே ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொடுக்குது அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சராக கொடுக்குது. ஓகேவா, அந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ வேகத்தில் நடக்குது அப்படிங்கிறதையும் எவ்வளோ வேகத்தில் கெமிக்கல் சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறதுக்கும், அதே மாதிரி ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேயும் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்ச் எப்படி இருக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுது. ஓகேவா, அந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னு என்ன, ஓகேவா, இப்போ த வேர்ட் ஆஃப் கைனடிக்ஸ் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் கிரேக் வேர்ட். ஓகே, எது கைனடிக்ஸ் அப்படின்னு டெரிவ் பண்ணியிருக்காங்கன்னா கிரேக் வேர்ட்லேருந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க. அதனோட மீனிங் என்ன அப்படின்னா கைனசிஸ், அதுலேருந்து கிரேக்க வேர்டு அப்படின்னா அந்த கைனசிஸ்லேருந்து கைனடிக்ஸ் எடுத்திருக்காங்க. அதனோட மீனிங் மூவ்மெண்ட், அதனோட மீனிங் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சரி, அப்போ கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இம்பார்ட்டன்ட் இதான் ஒரு டெஃபினேஷனு. ஓகேங்களா, கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது தி ஸ்டடி ஆஃப் த ரேட் அண்டு மெக்கானிசம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா, த கெமிக்கல் கைனடிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் த rate and mechanism of chemical reaction, rate and mechanism of chemical reactions proceeding under the given condition, temperature and pressure and concentration. ஓகேங்களா, ஸோ அதாவது ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற கண்டிஷனில் என்னென்னா கொடுக்கப்பட்டிருக்கிற கண்டிஷனில் டெம்பரேச்சர், ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷனில் அந்த ஒரு ரியாக்ஷனோட மெக்கானிசத்தையும் அதனோட ரேட்டை பற்றி படிக்கூடதை வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கைனடிக்ஸ். ஓகேங்களா, இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு டெஃபினேஷன் ஆஃப் கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்க. ஒரு 2 மார்க்காக கூட கேட்கலாம். ஓகேங்களா, அப்படின்னா என்ன அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னா அப்படி என்னென்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கண்டிஷனில், ஓகேவா, ஈவன் செட் ஆஃப் கண்டிஷன் டெம்பரேச்சர், ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாக்ஷனோட மெக்கானிசத்தையும் அதோட ரேட்டை பற்றியும் படிக்கக்கூடியதாக வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். The study of chemical kinetics not only helps us to determine the rate of chemical reaction, also optimizing process condition of industrial and manufacturing process and organic and inorganic synthesis. ஓகேங்களா, அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ரேட்டை மட்டுமே டிஃபைன் பண்ணுறது கிடையாது. அது ஓகேவா, டிட்டர்மின் இது நாட் ஒன்லி ஹெல்பிங் டிட்டர்மின் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பட் ஆல்சோ ஆப்டிமைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது ரேட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணி வைக்கிறது கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நமக்கு எப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டு 10 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது அப்படின்னா அதே ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ என்ன யூஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக குறைந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை உற்பத்தி பண்ண முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எதெல்லாம் கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு வேகமாகவும் அதே மாதிரி துல்லியமாகவும் அதே மாதிரி அட்லீஸ்ட் அதிகமான ஈல்டு வந்து பார்த்தோன்னா உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோன்னா இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் படிச்சிருந்தோம்னா இதை எல்லாமே அங்கேயும் அப்ளை பண்ணலாம். அதை அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ராடக்டை வந்து பார்த்தோன்னா இந்த ரியாக்ஷனை வேகமாக நடத்தி ப்ராடக்ட்டு குயிக்காக வந்து பார்த்தோன்னா
உற்பத்தி பண்ணலாம். அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லையும் பயன்படுது. இந்த கைனடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லையும் பயன்படுது. ஓகேங்களா. இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் சிந்தசிஸில் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் சிந்தசிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. ஆப்டிமியம் ப்ராசஸிங். ஆப்டிமியம் ப்ராசஸ்னால் அதாவது அதிகபட்சமான செயல்முறை அப்படின்ட்டு அதிகபட்சமான செயல்முறை. ஓகேவா. இல்லை அதிகபட்சமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். In this unit we discuss the rate of chemical reaction and factors affecting up also. அதாவது இந்த யூனிட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிஸ்கஸ் த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிஸ்கஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். ஓகேவா. அந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆஃப் ரேட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட்டு. ஓகேவா. அது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பற்றி பார்க்குறோம். அந்த ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ரேட் ஆஃப் த தியரிஸ் பார்க்குறோம். ரேட் ஆஃப் த தியரிஸ் பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த ரேட் மேலே டெம்பரேச்சர் எஃபெக்ட் என்னென்னு பார்க்குறோம். ரேட்டு மேலே டெம்பரேச்சர் எஃபெக்ட். ஓகேவா. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இதை பற்றி படிக்கக்கூடியதாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த யூனிட். ஓகேங்களா. ரேட்டை பற்றி படிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த ரேட் அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் வந்து படிக்கிறோம். அதே தியரிஸ் ஆஃப் ரேட். ஓகேவா. தியரிஸ் ஆஃப் ரேட்டை பற்றி படிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த ரேட்டை வந்து பார்த்தோன்னா டெம்பரேச்சர் அஃபெக்ட். அந்த ரேட்டோட டெம்பரேச்சர் அஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா இந்த யூனிட் ஃபுல்லாமே படிக்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்க வருது ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அதாவது ரேட் அப்படின்னு என்ன அப்படின்னா அது பர்டிகுலர் வேரியபிள் சேஞ்ச் ஃபார் த யூனிட் டைம். ஓகேங்களா. வேரியபிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தோன்னா டைமுக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ நேரம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. யூனிட் டைமுக்கு ஓரளவுக்கு நேரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நேரத்தில் எவ்வளோ மாற்றம். ஓகேங்களா. எவ்வளோ மாற்றம் நடந்திருக்கு பர்டிகுலர் வேரியபிளில் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் ஆல்ரெடி பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் பாருங்கள். வெலாசிட்டி அப்படி ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். வெலாசிட்டி அப்படிங்கிறது ஓகேவா ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. வெலாசிட்டி சொல்லலாம், ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இதை நம்ம வெலாசிட்டி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அதாவது பர்டிகுலர் டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதனோட ரேஷியோ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பாருங்கள். இன் ஃபிசிக்ஸ் தட் சேஞ்ச் இன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பர்டிகுலர் particle for unit time. ஓகேங்களா. இஸ் ஃபிசிக்ஸ் the change the displacement of particles for unit time gives its velocity. ஓகே. வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா. ஓகேங்களா. ஒரு இடத்துல இன்னொரு நகர்றது. ஓகே. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ தூரம் பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தோன்னா மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் சிமிலர் டு கெமிக்கல் ரியாக்ஷன். இதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் சேஞ்ச் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபீசியஸ் இன்வால்வ் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார் யூனிட் டைம் கிவ்ஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகேங்களா. கெமிக்கல் ரியாக்ஷனில் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, கெமிக்கலாக ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேஞ்ச் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்பீசியஸுங்கிற இடத்துல ரியாக்டன்ட்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. சேஞ்ச் in a chemical reaction change in concentration of species or a reactant involved in the chemical reaction for unit time is called rate of reaction. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பர்டிகுலர் டைமில் ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பர்டிகுலர் டைமில். ஓகேங்களா. பர்டிகுலர் டைமில் அதாவது ரியாக்டரோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். a simple general reaction A reactant to gives the product B. Reactant gives the product B. Okay. The concentration of reactant can be measured at the different time interval. The concentration of reactant can be measured at the different time of interval. Let us say concentration A is 2 different times T1 T2. ஓகேவா. அதாவது
ரியாக்டண்ட் ஏவோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைமில் மெஷர் பண்ணுறாங்க. அந்த டிஃப்ரெண்ட் டைம் என்னென்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா T1 T2 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ T1 T2 அப்படிங்கிறப்ப அதோடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் சேஞ்ச் ஆகும். எப்படின்னா T1 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் A1 அப்படி இருக்கும். அதே T2 டைமில் வந்து பார்த்தா கான்சன்ட்ரேஷன் A2 இருக்கும். ஓகேங்களா? அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். ஓகேங்களா? இந்த மைனஸ் சைன் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்பவுமே இந்த ரியாக்டண்ட்டு குறைஞ்சி என்னவா மாறும் அப்படின்னா ப்ராடக்டாக மாறும். இப்போ இந்த வேரியேஷன் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா மைனஸ் வரும். அந்த வேரியேஷன் வந்து பார்த்தோன்னா அந்த இன்சியல் டு ஃபைனல் அப்படிங்கிறப்ப பார்த்துக்க மைனஸ் வரும். ஓகேங்களா? அந்த ரேட் எப்பவுமே வந்து பார்த்தோன்னா மைனஸில் வராது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ளஸ்ஸில் வரும். ஓகேங்க? ரேட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தா இந்த மைனஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி அதை சொல்லியிருப்பாங்க தெளிவாகும். ஓகேங்களா? பாருங்கள், அதாவது T2 டைமில் வந்து பார்த்தா கான்சன்ட்ரேஷன் A2, T1 டைமில் வந்து பார்த்தா கான்சன்ட்ரேஷன் A1 ரெண்டையுமே மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மைனஸாக அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லுவோம், டிஃப்ரென்ஸ் செட் என்ன சொல்லுவோம், சேஞ்ச். ஓகேவா? சேஞ்ச் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A, சேஞ்ச் இந்த டைம், சேஞ்ச் இந்த பர்டிகுலர் யூனிட் டைம். Okay, the reaction, the concentration of reactant decreased during the reaction. Concentration of reactant எப்பவுமே என்ன ஆகும், ரியாக்டன்ட் டிகிரீஸ் ஆகும். அப்போ தான் ப்ராடக்ட் என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்ஷன் ஃபார்வர்ட் நடக்கிற ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகும். ஓகேங்களா? அப்போ A2 is a lesser than A1, A2 is a lesser than A1, hence the change in the concentration A2 minus A1 gives a negative value. இப்போ பாருங்கள், அந்த சேஞ்சுங்கிறப்ப இந்த வேரியபிள்ங்கிறப்ப கான்சன்ட்ரேஷன் என்ன வரும்னா நெகட்டிவ் வேல்யூ, gives the negative value. With the convention of reaction rate is a positive one. ஓகேவா? ஆனால் வேல்யூ இங்கே வந்து நெகட்டிவ் வருது. ஆனால் ரேட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் சைன் இஸ் இன்ட்ரடியூஸ் இன் த ரேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ நெகட்டிவ் சைன் இஸ் இன்ட்ரடியூஸ் இன் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். புரியுதுங்களா? அதாவது என்னென்னா அந்த டிஃப்ரென்ஸ் செட் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதாவது A1 அதிகமாக இருக்கும், A2 வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் போக குறைஞ்சிட்டே வரும். இப்போ நம்ம கம்மியாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மைனஸ் பண்ணுறப்ப என்ன ஆட்டோமேட்டிக்காக சைன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வரும். ஓகேவா? A2 மைனஸ் A1 அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக சைன் மைனஸில் வரும். பட் ஆனால் ரேட்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நெகட்டிவ் சைன் இன்ட்ரடியூஸிங் பண்ணுறாங்க. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப என்னங்கன்னா ஆல்ரெடி உள்ளே வந்து பார்த்தா நெகட்டிவ் வேல்யூ வருது, வெளியில் நெகட்டிவ் சைன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப பாசிட்டிவாக வரும். அது தட் இஸ் ரேட். ஏன் அப்படின்னா ரேட் எப்பயுமே பாசிட்டிவாக வரும். அதனால தான் நெகட்டிவ் சைன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனில். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தி ரியாக்ஷன் ஃபாலோ மெஷரிங் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பொறுத்து. ஓகேங்களா? இப்போ நம்ம ரியாக்டண்ட்டை பொறுத்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஃபாலோட் பை மெஷரிங் த ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன். ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் எப்பயுமே ரேட் இஸ் ஏ given del B at divided by del T. ஓகேவா? எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் போக என்ன அதிகமாகிட்டே தான் போகும். ஓகேவா? அப்போ அங்கே நெகட்டிவ் சைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுற அவசியம் இல்லை. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ B2 எப்படி இருக்கிற greater than B1. ஸோ நோ மைனஸ் சைன் ஹியர் இஸ் ரெக்யூர்டு. ஓகேவா? நோ மைனஸ் சைன் இஸ் ரெக்யூர்டு ஹியர். ஓகேவா? ஏன்னா ப்ராடக்ட் வந்து எப்பயுமே போக இன்க்ரீஸிங் இருக்கும். ஓகேங்களா? அதனால் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரியாக்டண்ட்டு. இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ரெட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ரியாக்டண்ட்டு கோடை லைனு. ஓகேவா? அதை பாருங்கள், பர்டிகுலர் டைமில் ஃபஸ்ட்டு 0 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் எப்படி அதிகமாக இருக்கும். அப்படியே டைமிங் இன்க்ரீஸ் ஆக அதோடைய கான்சன்ட்ரேஷன் டிகிரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து பார்த்தா இந்த க்ரீன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை மென்ஷன் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னா 0 டைமில் ப்ராடக்ட்டு 0ங்கிற அளவுக்கு ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன்
ஜீரோங்கிற அளவுக்கு இருக்குது. அதே டைமிங் இன்க்ரீஸ் ஆக டைமு இன்க்ரீஸ் ஆக ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் டைம் இன்க்ரீஸ் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகிட்டே வரும்னா இன்க்ரீஸிங்கில் இருக்குது. ஓகேவா, ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது அந்த ஸ்கீமெட்டிக் டயக்ராம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எடுத்து பாருங்கள். நான் பார்த்தது வந்து பார்த்தோன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்துருந்தோம். ஓகேவா, இப்போ பார்க்கக்கூடியது யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்க்கக்கூடியது யூனிட் பார்க்குறோம். ஓகேவா, ஸோ யூனிட் அப்படிங்கிறப்ப இப்போ பாருங்கள் யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அப்போ என்னது யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஓகேவா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் டிவைடட் பை யூனிட் ஆஃப் டைம். ஓகேவா, சரி, இப்போ இதில் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸோட எப்படி யூஸ் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார் லிட்டருக்கு. ஓகேவா, கான்சன்ட்ரேஷன் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார் லிட்டர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வந்து செகண்டில் டைம் வந்து பார்த்தோன்னா செகண்டில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா தேர்ஃபோர் யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் மோல் லிட்டர் ஃபார் -1 மோல் லிட்டர் ஃபார் -1 second for -1 that is a unit of rate of reaction, that is a unit of rate of reaction. இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரேட் ஆஃப் ரியாக்ஷனோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல் ஃபார் லிட்டர் -1 இல்லை மோல் லிட்டர் ஃபார் -1 செகண்ட் ஃபார் -1. ஓகேங்களா, ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த நேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன் மினிட்ஸ். ஓகேவா, ரியாக்ஷன் நேச்சரை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைமிங் வந்து பார்த்தோன்னா இருக்கும். மினிட்ஸாக இருக்கலாம், இப்போ செகண்டுன்னு சொல்லியிருக்கோம், மினிட்ஸாக இருக்கலாம், ஹவராக இருக்கலாம், இயராக இருக்கலாம், கேன் பி எவ்வளோ நாள். ஓகேவா, அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அதாவது ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னா செகண்டில் இருக்கும், ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னா செகண்ட்ஸில் இருக்கும். அதே ஸ்லோ ரியாக்ஷன் அப்படின்னா மினிட்ஸில் இருக்கும், ஹவர்ஸில் இருக்கும். வெரி வெரி ஸ்லோ ரியாக்ஷன் அப்படின்னா இயரில் இருக்கும் டைம். ஓகேங்களா, இயர்ஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபார் த கேஸ் பேஸ் ரியாக்ஷன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த gaseous species இஸ் எக்ஸ்பிரஸ்டு. ஓகே, இப்போ நம்ம கேஸ் பேஸ் ரியாக்ஷனாக இருந்தால் அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, அதாவது நார்மல் ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னா மோல் லிட்டர் ஃபார் -1 யூஸ் பண்ணுவோம். அதே கேஸ் பேஸ் ரியாக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா மோல் லிட்டர் ஃபார் - கிடையாது, அதுக்கு பதிலாக அட்மாஸ்பியர். அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவாங்க, அட்மாஸ்பியர். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் கேஸ் பேஸ் ரியாக்ஷன், அட்மாஸ்பியர் செகண்ட் இன்வர்ஸ். ஓகேங்களா, இது அதனுடைய யூனிட். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் ஸ்டாய்சோமெட்ரிக் அண்டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகேவா, ஸ்டாய்சோமெட்ரிக் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் ஸ்டாய்சோமெட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமன் செய்யப்பட்ட வேதி சமன்பாடு அப்படிங்கிறது ஸ்டாய்சோமெட்ரிக். ஓகேவா, ஸ்டாய்சோமெட்ரிக் அப்படின்னா சமன் செய்யப்பட்ட வேதி சமன்பாடு அப்படிங்கிறது. ஓகேங்களா, பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டாய்சோமெட்ரிக் அண்ட் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். ஓகேவா, இன் ரியாக்ஷன் A reactant gives the product B. The stoichiometry of both reactant and the product is same. Hence, rate is a disappearance of reactant and rate of appearance product is same. ஓகேவா, போத் ரியாக்டண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாய்சோமெட்ரிக்காக. ஓகேவா, ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனும் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்அப்பியரன்ஸ் ஆகக்கூடிய ரேட்டும் ஓகேவா அப்பியரன்ஸ் ஆகக்கூடிய ரேட்டுமே போத் ஆர் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். போத் ஆர் த சேம், சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதே டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ், இதே லெட் கன்சிடர் த டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தோன்னா போத் ஸ்டாய்சோமெட்ரிக்கு போத் ஆர் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் பேலன்ஸ்டு அப்படின்னா சேம் அப்படிங்கிறப்ப ரெண்டுமே டிஸ்அப்பியரன்ஸோட ரேட்டும் சரி, அது ரியாக்டன் மறையக்கூடிய வேகமும் சரி, ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய வேகமும் சரி, ரெண்டுமே எப்படி இருக்குன்னா போத் ஆர் ஈக்குவல், அது சேமாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ரியாக்ஷனுக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள் different reactions. Consider the different reaction. Say reactant A to gives the product 2B. Okay, in case of every mole of A, the disappearance of 2 moles of B appear. பாருங்க, reactant A say react to form the 2 moles of product. ஓகேங்களா, in case the every 1 mole of A, the disappearance 2 mole of B is appear. ஓகேவா, அதாவது ஒவ்வொரு மோலு ஏ வந்து பார்த்தா டிஸ்அப்பியரன்ஸ் ஆகிறப்ப
ஓகேங்களா. எவரி ஏ மோல் டிஸப்பியரன்ஸ் ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா பி மோல் வந்து பார்த்தோன்னா 2 moles ஆஃப் பி அப்பியர் ஆகுது. 2 moles ஆஃப் பி அப்பியர் ஆகுது. ஓகேங்களா. எவரி 1 mole ஆஃப் ஏ டிஸப்பியரன்ஸ் ஆகிறப்ப ஓகேங்களா 2 mole ஆஃப் பி இஸ் அப்பியர் ஆகுது. 2 moles ஆஃப் பி அப்பியர் ஆகுது. ஓகேங்களா. சரி, தி ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் பி இஸ் ஏ டிவைஸ். தி ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் பி இஸ் ஏ டிவைஸ் as a device is fast as the rate of disappearance of A. ஓகேவா. அதாவது என்ன அப்படின்னா அது பி மோல் ஃபார்மேஷன் ஆகக்கூடியது. பி மோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது டிவைஸ் டைம்ஸ். என்ன டிவைஸ் டைம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது 2 மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எதை விட அப்படின்னா அதாவது டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ விட 2 மடங்கு எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. எது? அப்பியரன்ஸ் ஆஃப் பி மோல், அப்பியரன்ஸ் ஆஃப் பி. ஓகேங்களா. சரி, இதை வந்து பார்த்தோன்னா ரேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் ஓகேவா. ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் ரேட் ஆஃப் இது வந்து பார்த்தோன்னா ஃபார்மேஷனா இது வந்து பார்த்தா ஃபார்மேஷன் ஆஃப் பி அதாவது அப்பியரன்ஸ் ஆஃப் பி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. டூ டைம்ஸ் ஆர் டிவைஸ். ஓகேங்களா. எஸ் டிவைஸ் ஆர் 2 times ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ. ஓகேவா. அப்போ த ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பி பை டி ஓகேங்களா இஸ் ஈக்குவல் டு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னா டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ அதை விட எத்தனை மடங்கு அப்பியரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டிவைஸ் டைம்ஸ் இருக்குது. அதை முன்னாடி 2 போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இது எதனுடையனா இது வந்து பார்த்தோன்னா ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் பி அது ஏ விட 2 times இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் 2 போட்டிருக்காங்க. ஓகேவா. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்க 2வை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே இருக்கிற 2வை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்க இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா சரி ரேட் ஆஃப் இது டிஸப்பியரன்ஸ். ஓகேவா. டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ அடுத்து வந்து பார்த்தோன்னா அப்பியரன்ஸ் ஆஃப் பி. ஓகேவா. 1/2 எடுத்துருவோம் கீழே. ஓகே. இந்த பக்கம் மல்டிப்ளேயர் இங்கே வந்து என்ன டிவைட் ஆகும். ஓகேவா. இப்போ ஜென்ரல் ரியாக்ஷன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இல்லை ஜென்ரல் ரியாக்ஷன் rate of reaction is equal to rate of consumption of reactant or formation of product so divided by coefficient in general balanced equation. அப்படின்னா ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது ஒரு ஜென்ரல் ரியாக்ஷனில் அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் ரியாக்டன். கன்சம்ஷனாக ஓகேவா செலவிடுது. ஓகேவா. செலவிடக்கூடியது. ஓகேவா. ரியாக்டன்ட் செலவிடக்கூடியது. அதே ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட். ஓகேங்களா. ப்ராடக்ட்டு இல்லைன்னா உருவாகிறது அதனுடைய பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அதனுடைய கோஎஃபிஷியண்டால் டிவைட் பண்ணணும். அவ்வளோ. ஓகேங்களா. இதாக வந்து பார்த்தோன்னா டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதனுடைய கோஎஃபிஷியண்டால் வந்து பார்த்தோன்னா டிவைட் பண்ணி போடணும். அதான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அதாவது ரேட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பாருங்கள் இது ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷனு. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் ரேட் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பியரன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன். ஓகேவா. ஃபஸ்ட்டு டிஸப்பியரன்ஸ் எழுதுறாங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா மைனஸு. ஓகே. அதோட ஏவோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸு பை. ஓகேவா. அதனால் டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. அதே பியோட கோஎஃபிஷியன்ட் ஒய் அதனால் டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி இங்கே ஃபார்மேஷன் ப்ராடக்ட் ப்ளஸில் வரும். ஓகேங்களா. சியோட கோஎஃபிஷியன்ட் எல் அது டிவைடட். ஓகேவா. டியோட கோஎஃபிஷியன்ட் எம் இஸ் டிவைடட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இந்த ஸ்டாய்சோமெட்ரிக் பேலன்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் அதனோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இதாக வந்து பார்த்தோன்னா ஸ்டாய்சோமெட்ரிக் அண்டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆவரேஜ் அண்டு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்ட்டு. ஓகேங்களா. சரி, இதில் பாருங்கள் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோப்பேன். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக வந்து பார்த்தோன்னா ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோப்பேன் வந்து பார்த்தோன்னா அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆவரேஜ் அண்டு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா.
சரி, இது பாருங்கள் அதனோட இது ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. சைக்ளோப்ரோபேன் 780 கெல்வினுக்கு ஹீட் பண்ணுறப்ப அது என்னவா மாறிடுது அப்படின்னா ப்ரோப்பேனாக மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? ப்ரோப்பேனாக மாறிடுச்சு. ஓகேங்களா? சரி, தி கைனடிக்ஸ் ஆஃப் above the reaction followed by measuring the concentration of cyclopropane at a regular interval and observation. ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட சைக்ளோப்ரோபேனோட அதோடைய கான்சன்ட்ரேஷனை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெஷர் பண்ணியிருக்காங்க ரெகுலர் டைம் இன்டர்வெல்லில் வந்து பார்த்தோன்னா அதோடைய கான்சன்ட்ரேஷனை வந்து பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அது டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டேபிளில். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் cyclopropane at various time during the isomerization. ஓகேவா? at 780 கெல்வின். இங்கே பாருங்கள் 0 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷன்னா எவ்வளோன்னா 2.00 மோல்ஸ் இருந்துச்சு. அடுத்து வந்து 5 மினிட்ஸில் 1.67, 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1.40, 15 மினிட்ஸில் 1.17 மோல், 20 மினிட்ஸில் 0.98 மோல்ஸ் இருந்திருக்கு, 25 மினிட்ஸில் 0.82 மோல்ஸ், 30 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0.69 மோல்ஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? அடுத்து பார்த்துங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் at the average rate of reaction is a change in the concentration of cyclopropane divided by change in time. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் ரேட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ரேட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் சேஞ்சு அட் டைமிங் சேஞ்ச். ஓகேங்களா? சரி, இது ரேட் ஓவர் ஆல் த என்டையர் 30 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கால்குலேட் பண்ணுறாங்க. 30 மினிட்ஸ் கால்குலேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா 0 ஓகேவா 30 மைனஸ் 0. ஓகேங்களா? ஸோ அப்போ 30ல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை 30 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்திருக்குன்னா 0.69 இருந்திருக்கு. ஓகேவா? 0 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 20. ஓகேவா? 2.00 இருந்திருக்கு. இதை வந்து பார்த்தோன்னா A2, இது வந்து பார்த்தோன்னா A1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இட்ஸ் ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A2. ஓகேவா? இது A1. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இது டைமு. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா T2. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா T1. ஓகேங்களா? சரி, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப நமக்கு டெல்டா சேஞ்ச். ஓகேவா? டெல்டானா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் reactant of cyclopropane. ஓகேங்களா? டிவைடட் பை சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டைம் இன்டர்வல். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா பாருங்கள் இது A2 0.90 மைனஸ் 2 30 மைனஸு 0 மினிட்ஸ். ஓகேங்களா? இந்த மைனஸ் நமக்கு தெரியும் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரேட்டு வந்து பார்த்தோன்னா உள்ளே இது பண்ணுறப்போ நமக்கு மைனஸ் வருது. பட் ரேட்டு பாசிட்டிவ், அதனால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பாசிட்டிவ் சைன் வந்துடும் அதுக்காக. ஓகேவா? சரி, இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப என்னன்னா நமக்கு மேலே மைனஸ் பண்ணால் 1.31, கீழே வந்து பார்த்தோன்னா 30, அது ரெண்டுமே டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா கீழே 4.36 × 10⁻² மோல் லிட்டர் ஃபார் -1 மினிட்ஸ் ஃபார் -1. ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரியாக்ஷனோட ஆவரேஜ் ரேட். ஓகேவா? இட் மீன்ஸ் த டியூரிங் த ஃபஸ்ட் 30 மினிட்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் cyclopropane is a decreases as a average of 4.36 × 10⁻² moles at each minutes. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்குள்ளே எவரி மினிட்ஸ் வந்து பார்த்தா அந்த ரேட் எவ்வளோ டிகிரிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஓகேவா? அதனால் டிகிரிஸ் த கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 4.36 × 10⁻² மோல் செகண்ட் ஃபார் மோல் லிட்டர் ஃபார் மோல் லிட்டர் ஃபார் -1 ஒரு லிட்டருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் ஒவ்வொரு மினிட்ஸ்க்குமே எவ்வளோ அது கான்ஸ்டன்ட் டிகிரி சைட் வருது அப்படின்னு பார்த்தோன்னா 4.36 × 10⁻² மோல் லிட்டர் ஃபார் -1. ஓகேங்களா? தட் இஸ் ஆவரேஜ் ரேட். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்கள் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு பார்க்கலாம். ஓகேவா? let is average rate of the reaction okay for an initial and later stage over the short period. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது இன்சியில் அந்த ரியாக்ஷன் ரேட் எப்படி இருந்துச்சு, ஃபைனல் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா அந்த ரியாக்ஷன் ரேட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் இது இன்சிலுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தா என்ன எடுத்துக்கிறாங்கன்னா அது இன்சில் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தா இந்த 0 to
10 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. 0 to 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? லேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இது 20 to 30 மினிட்ஸில் 20 to 30 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க லேட்டருக்கு. இன்சியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 to 10 மினிட்ஸில் அதனுடைய இது இன்சியல் ஸ்டேஜ் அதனுடைய ரேட்டு. அடுத்து 30 to 20 to 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அதனோட ரேட்டு. ஓகேங்களா? சரி, இப்போ 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.14 இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலி 0.14 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இது ரெண்டுமே சிம்பிளி பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 into 10 for -2 more liter for -1 second minutes for -1. ஓகேவா? இது இன்சியல் ஸ்டேஜில். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி 30 மினிட்ஸில் கடைசி 30 to 20 மினிட்ஸில். ஓகேவா? 30 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 0.69 -20 எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.98. ஓகேவா? 30 - 20 சிம்பிள் பண்ணால் நமக்கு 2.9 into 10 for -2 more second for liter for -1. ஓகேவா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய அதனுடைய வேகம். அதே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 2.9 into 10 for -2 கான்ஸ்டன்ட் டிகிரிஸ் ஆகக்கூடிய அதனுடைய ரேட்டு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். From the above the calculation, we come to know that the rate is a decrease with the time as the reaction proceed, and the average rate cannot be used to predict the rate of the reaction at any instant. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்து வந்து பார்த்தோன்னா ரேட்டு வந்து பார்த்தோன்னா டிகிரிஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இதே ஆவரேஜ் ரேட்டு. ஓகேவா? அதே ஆவரேஜ் ரேட்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அட் எனி இன்ஸ்டன்ட். ஓகேவா? எந்த ஒரு இன்ஸ்டன்ட் டைமில் வந்து பார்த்தோன்னா அதனுடைய ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா அதோட ஆவரேஜ் ரேட்டில் எதுவுமே இல்லை. ஆவரேஜ் ரேட்லேருந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா அதனோட ரேட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஆவரேஜ் ரேட்டில் வந்து அதில் அந்த இன்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அட் த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டியூரிங் த ரியாக்ஷன் இஸ் கால்டு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டெஃபினேஷன். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பட் இன்ஸ்டன்ட் டைமில் வந்து பார்த்தோன்னா ரேட்டு மெஷர் பண்ணக்கூடியதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டியூரிங் ரியாக்ஷன் இஸ் கால்டு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ் ரேட் அப்படின்னா அது ஷார்ட்டர் த டைம் பீரியட் அப்படின்னா வெரி ஷார்ட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. வெரி ஷார்ட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி சூஸ் த க்ளோஸ் டு அப்ரோச் தி இன்சூரன்ஸ் ரேட். ஓகேவா? டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இங்கே பாருங்கள். இப்போ டைம் டிஸ்டன்ஸ் ஓகேவா? டைம் சேஞ்ச் எப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஜீரோவாக இருக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறதா வந்து பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ சேஞ்ச் இன் அது டைம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 0 அளவுக்கு இருக்கணும். டைம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 0 இருக்கிறப்ப நம்ம கண்டுபிடிக்கிற ரேட்டு தான் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகேவா? அந்த இன்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா பிளாட் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் அதோடைய சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷனுக்கும் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறாங்க, கர்வ் ட்ரா பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த கர்வ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரேட் அது. ஓகேவா? இன்ஸ்டன்ட் ரேட் அட் த பர்டிகுலர் instant T is a cyclopropane is a change in cyclopropane dt is obtained by calculating the slope of the tangent down the curve at the instant time. ஓகேவா? அதை என்ன பண்ணால் கிராஃப் ட்ரா பண்ணுறாங்க. அந்த கிராஃப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டைமுக்கு எந்த டைமுக்கு வேணும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சன்ட் ட்ரா பண்ணி ஓகேவா? ட்ரான்சன்ட்டு ட்ரா பண்ணி அதோடைய ஸ்லோப்லேருந்து என்ன பண்ணலான்னா அதோடைய இன்சிடன்ஸு ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? The general instantaneous reaction rate is the amount of mixing reactant TCl0 is calculated from the slope tangent down the curve. The rate calculated by this method is called initial rate of reaction. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஒரு இன்சியஸ் ரியாக்ஷன் ரேட் ஆர் மூமெண்ட் ஆஃப் மிக்சிங் ரியாக்ஷன் T0ங்கிறப்ப நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? கால்குலேட் பண்ணால் ஸ்லோப் ஃப்ரம் எதில் தான் ஸ்லோப் தான் டேஞ்சன்ட் டவுன் வந்து ஓகேவா? கருவில் இருக்குது. அந்த கருவில் வந்து டேஞ்சன்ட் டவுன் மூலமாக
ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் மூலமாக கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா அதுதான் இன்ஸ்டன்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தி ரேட் கால்குலேட் பை திஸ் மெத்தட் இஸ் கால்டு இனிஷியல் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது 30 மினிட்ஸுக்கு, இது 40 மினிட்ஸுக்கு, இது 50 மினிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரேட்டு கால்குலேட் பண்ணிக்கிறது. அதனுடைய கான்சன்ட்ரேஷனு, அதனுடைய 0ங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷனு எவ்வளோ அது இங்கே பாருங்கள் 0 மினிட்ஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருந்திருக்கு, 2 மோல்ஸு. 30 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ட்ரா பண்ணியிருக்கு. இது இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து பார்த்தா ட்ரா பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பாருங்கள் அதாவது டைமை வந்து பார்த்தோன்னா 50 மினிட்ஸ் வரைக்கும் டைம் பார்த்துருக்காங்க. 50 மினிட்ஸ் வந்து பார்த்தா அது கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தோன்னா எப்போ கான்சன்ட்ரேஷன் 1.6 இருக்கப்போ அதனுடைய இது வந்து பார்த்தோன்னா 50 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்துருக்காங்க. அடுத்தது அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தோன்னா 1.2 இருக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா 70 மினிட்ஸ் வந்து பார்த்தோன்னா கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு டிரான்சன் கர்வ். ஓகேவா? ஒரு கர்வ் இது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுற டிரான்சன் கர்வ். இதுலேருந்து வந்து பார்த்தோன்னா இப்படி ஸ்லோப் ட்ரா பண்ணுறேன். இந்த ஸ்லோப்லேருந்து வந்து பார்த்தோன்னா பர்டிகுலர் டைம். ஓகே, இந்த ஸ்லோப்பில் வந்து இங்கே ஒரு டைம் இருக்கா 20, இங்கே டைம் இருக்குமா இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ஓகேங்களா? இல்லைன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 20 to 40 இதில் வந்து பார்த்தோன்னா t is equal to 0 அப்படிங்கிற அளவுக்கு அந்த வேரியேஷன் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னென்னா ரேட்டு கண்டுபிடிக்க அந்த ரேட்டுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரேட்டுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இது பாருங்கள். லெட்ஸ் calculate the instance rate of isomer system cyclopropane at a different concentration. இந்த டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதனுடைய இன்ஸ்டன்ஸ் ரேட்டு கண்டுபிடிச்சி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இப்போ 2 மோல்ஸ் இருக்கப்போ சைக்ளோப்ரோபேன் 2 மோல்ஸ் இருக்கப்போ அதனுடைய ரேட் இன்ஸ்டன்ஸ் ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6.92 × 10⁻². அதே 1 மோல் இருக்கப்போ அதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3.46 × 10⁻². அதே 0.5ங்கிறப்ப அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 1.73 × 10⁻². ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தோன்னா அதனுடைய இன்சூரன்ஸ் ரேட்டு. இது வந்து பார்த்தா இந்த கிராஃப். ஓகேவா? எது கான்ஸ்டன்ட் சைக்ளோப்ரோபேன் டைம். ஓகேவா? அந்த கிராஃப்லேருந்து கால்குலேட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோடு இருக்கட்டும். ஓகேங்களா? இதை தமிழ் மீடியம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியம் கவனிங்க. அடுத்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7. ஓகேவா? அலகு 7 வேதி வினை வேகவியல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் வேதி வினை வேகவியல். ஓகேவா? ஸோ அதை பற்றி பார்க்குறோம். அதாவது 11th படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப ஈக்குவியல் படிச்சிருப்பீங்க. வெப்ப ஈக்குவியல். ஓகேங்களா? அதாவது வெப்ப ஈக்குவல் கொள்கையை பயன்படுத்தி ஒரு கொடுக்கப்பட்ட நிபந்தனையில் வந்து பார்த்தோன்னா வேதி வினை நிகழ்கிறது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம அதில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஒரு கொடுக்கப்பட்ட நிபந்தனையில் ஒரு வேதி வினை நடக்க அதாவது நிகழ சாத்தியம் உள்ளதா அப்படின்ட்டு பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதே அதில் என்னென்னா அந்த வேதி வினை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வேகத்தில் நடைபெறும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு வினாவுக்கு. ஓகேங்களா? அந்த என்னன்னா வெப்ப ஈக்குவியல் வந்து பார்த்தோன்னா சரியான ஒரு பதிலை கொடுக்கல. ஒரு வேதிவினை வந்து எவ்வளோ வேகத்தில் நடைபெறும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு சரியான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிலை கொடுக்கல. ஓகேங்களா? சரி, ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வேதிவினைகள் நிறைவடைய வந்து பார்த்தோன்னா சிறிது காலங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஓகேவா? அந்த சிறிது காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால அவகாசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா குறைந்த அளவுலாம் இருக்கலாம், அதிகமான ஓகேங்களா அது அளவுலாம் இருக்கலாம். குறைந்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெப்டோ செகண்ட் அப்படிங்கிறது குறைந்த அளவில் அப்படிங்கிறது நம்ம ஒரு வேதிவினை நிகழ்கிறதுக்கு எடுத்துக்கூடிய குறைந்த அளவு வந்து பார்த்தோன்னா பெப்டோ செகண்ட் அப்படின்ட்டு. அதே அதிகமான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு கணக்கில் கூட நிகழும். ஆண்டு கணக்கில் கூட வந்து பார்த்தோன்னா வேதிவினைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதே பெப்டோ செகண்டில் நடக்கக்கூடிய ஒரு சில வினைகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பேரியம் குளோரைடு கரைசல். அதாவது பெப்டோ செகண்டுக்கு நடக்கக்கூடிய வினைக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? அது பேரியம் குளோரைடு கரைசல். அதோடு வந்து பார்த்தோன்னா நீர்த்த சல்ஃபரிக் அமிலம் ரெண்டையும் சேர்த்துறப்போ வந்து பார்த்தோன்னா வெண்மை நிற வீழ்படி பேரியம் சல்ஃபேட் வீழ்படி கிடைக்கும். பேரியம் சல்ஃபேட் வீழ்படி உடனே உருவாகும். உடனே உருவாகும். இது ஒன்றும் இல்லை. இதை வந்து பார்த்தோன்னா நம்ம ஓகேங்களா தேர்ட் லெசனில் வந்து பார்த்தோன்னா ஒன்று படிச்சிருப்போம். என்னென்னா
சல்ஃபேட் ரேடிக்கல் அப்படின்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சல்ஃபேட் ரேடிக்கல். ஓகேங்களா, அதாவது சல்ஃபேட் தனி உறுப்பு எவ்வாறு கண்டுபிடிப்பாய் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் படித்திருப்போம். ஓகேங்களா, அதுதான் இது. ஓகேங்களா, அதாவது என்னென்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இது உருவாகும். ஓகேங்களா, இது உனக்கு ப்ராக்டிகல்லையும் இருக்குது. ஓகேவா, இது ப்ராக்டிகல்லையும் இந்த சல்ஃபேட் ரேடிக்கல் இருக்கும். ஓகேங்களா, தனி உறுப்பு கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த நேரத்தில் வேதிவினை நடைபெறக்கூடிய ஒரு வினைக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா, அதே அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வினைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு துருப்பிடித்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடனே நடந்துடாது. இந்த இரும்பு துருப்பிடித்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடனே நடந்துடாது, ஆண்டு கணக்காக. ஓகேவா, ஏன்னா பல ஆண்டுகள் தொடர்ந்து நிகழ்ந்துட்டுருக்கும். ஓகேவா, சரி. இப்போ நம்ம ரெண்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம். குறைந்த நேரத்துலையும் சரி, அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள ரெண்டுமே எக்ஸாம்பிள். ஓகேவா, ஒரு வேதிவினையில் பார்த்தீங்கன்னா வேதி மாற்றம் எவ்வளோ வேகத்தில் நிகழும், ஒரு வேதிவினையில் வேதி மாற்றம் எவ்வளோ வேகத்தில் நிகழும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வினையில் ஆரம்பம் மற்றும் இறுதி நிலைகளுக்கிடையே இல்லை என்ன நிகழ்கிறது அப்படிங்கிற வினாவுக்கு இந்த வேதி வினைவாகியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். ஓகேங்களா, அதாவது எவ்வளோ வேகத்தில் நிகழும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அது ஆரம்பம் மற்றும் இறுதி நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எவ்வாறு நிகழ்கிறது அப்படிங்கிற வினாக்கு இந்த வேதி வினைவாகியில் வந்து பார்த்தீங்கன்னா பதிலை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கைனடிக்ஸ் அப்படின்னா என்ற வார்த்தைக்கு வந்து பார்த்தோன்னா ஈக்கம் என்ற பொருள். கைனடிக்ஸ் என்ற வார்த்தைக்கு வந்து பார்த்தோன்னா ஈக்கம் என்ற பொருள். ஓகேவா, இது கைனசிஸ் என்ற கிரேக்க சொல்லிருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த கைனட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைனேசிஸ் என்ற கிரேக்க சொல் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா, இதனுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கம் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்து வேதி வினைவாகிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஓகே, வேதி வினைவாகிகள். ஓகேவா, இது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கூட எடுத்துக்கலாம். வேதி வினைவாகிகள் வரையறை அப்படின்ட்டு. அதாவது ஒரு வேதி வினைவாகிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா வெப்பம் மற்றும் அழுத்தம், வெப்பநிலை, அழுத்தம், செறிவு போன்ற கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளில் வேதி வினைகளின் வேகம் மற்றும் அவைகளின் வழிமுறைகளை பற்றி படிப்பதாகும். ஓகேவா, அவர் வேதி வினைவாகிகள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வெப்பநிலை, அழுத்தம், செறிவு போன்ற கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளில் ஒரு வேதி வினையின் வேகம், ஓகேங்களா, அவற்றின் வினை வழிமுறை பற்றி படிப்பதான் வேதி வினைவாகிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ஒரு வேதி வினைவாகிகளை வந்து பார்த்தீங்கன்னா கற்றறிவதன் மூலம் ஒரு வேதி வினையின் வினை வேகத்தை நிர்ணயிப்பது மட்டுமின்றி தொழில்துறையில் முக்கியத்துவம் வாய்ந்த வேதி செயல்முறைகள், கரிம மற்றும் கனிம தொகுப்பு வினைகள் போன்றவற்றை அதிக விளைபொருள் பெறுவதற்கு தகுந்த சாதகமான வினை நிபந்தனைகளை தீர்மானிக்க இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, இது நம்ம வேதி வினையத்தை வேகத்தை அதோட வினை வழிமுறை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இந்த மெத்தடில் தெரியுது, வினை வழிமுறை வேகமாக தெரியுது, வினை வேகம் கண்டுபிடிக்கிறதுல தெரியுதுனால எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். ஓகேங்களா, இதான் அதனுடைய இது. ஓகே, அதேமாதிரி அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அதிக உற்பத்தி. ஓகேவா, அதாவது கரிம மற்றும் கனிம தொகுப்புகளில் அதிக விளைபொருளை பெறுவதற்கு சாதகமான நிபந்தனைகளை கொடுக்க முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்பாடப்பகுதியில் வேதி வினைவேகம், வேதி வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகள், அதாவது ஒரு வேதி வினைவேகம் இந்த வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகள் ஆகியவற்றை கற்றறிவது. அதெல்லாம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அது கூட என்ன சொல்கிறோன்னா வினைவேகத்துக்கான கொள்கைகள், வெப்பநிலை பொறுத்து ஒரு வினையின் வேகம் எவ்வாறு மாற்றம் அடைகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா படிக்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு வேதிவினை வேகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வேதிவினை வேகத்தை பாதிக்கும் காரணிகளை படிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வினைவேக கொள்கைகள், வெப்பநிலையை பொறுத்து வேதிவினையின் வேகம் எவ்வாறு மாற்றி அமையுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே படிக்க போகிறோம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். அடுத்து ஒரு வேதிவினையின் வினைவேகம். ஒரு வேதிவினையின் வினைவேகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஓரளவு காலத்தில் குறிப்பிட்ட மாறிலி ஏற்படும் மாற்றம் விதம் இல்லை, ஓரளவு காலத்தில் குறிப்பிட்ட மாறிலி ஏற்படும் மாற்றம் விதம் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்படும் மாற்றம் விதம்
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்பியல் பாடப்பகுதியில் ஓரளவு காலத்தில் ஒரு துகளின் இடப்பெயர்ச்சி ஏற்படும் மாற்றம் அதன் திசைவேகத்தை தரும். ஓரளவு காலத்தில் ஒரு துகளின் இடப்பெயர்ச்சியில் ஏற்படும் மாற்றம் அதன் திசைவேகத்தை தரும் அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி, அதே போல் தான் ஓரளவு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேதிவினையில் இடம்பெற்றுள்ள விளைபொருட்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம் அவனையின் வினைவேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது என்னென்னா ஓரளவு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேதிவினையில் வினைபடு பொருளில் ஏற்படும் மாற்றம் தான் அவனையின் வினைவேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பொதுவாக ஒரு எளிய வினை ஒன்றினை ஓகேவா, பொதுவாக எளிய வினை ஒன்றினை கருதுவோம். ஓகேவா? இப்போ ஏ வந்து வினையுடைய பொருள், பி வந்து விளைபொருள். ஏ வினைப்பட சரிவினை வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கால இடைவெளியில் கண்டறியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெவ்வேறு கால இடைவெளியில் கண்டறியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ T1 மற்றும் T2 அதனோட கால இடைவெளி நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா A1 செறிவுகள் முறையே A1 மற்றும் A2 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வினைவேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம்னு சொல்கிறாங்க. அதாவது வினைப்படு பொருள் செறிவில் ஏற்படும் மாற்றம். ஓகேவா? இங்கே மைனஸ் ஓகேவா சைன் வந்து பார்த்தோன்னா மைனஸ் சைன் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக மைனஸ் சைன் அப்படின்னு பார்த்தோன்னா வினைப்படு பொருளோட செறிவு ஆரம்பத்தில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும், போக போக கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா ஏற்படும் மாற்றம் அப்படிங்கிற மாறுபாடு விதத்தை எப்படி கழிக்கணும்னா குறைந்த, அதாவது இப்போ A1 A2 அப்படின்னா A2லேருந்து A1 கழிக்கணும். அப்போ A2லேருந்து A1 கழிக்கிறப்போ A1 அதிகம். A2லேருந்து கழிக்கிறப்போ மைனஸ் சைன் இருக்கும். மைனஸ் சைனை வெளியில் இருக்கிற மைனஸ் 2 சேர்த்து ப்ளஸ்ஸாக மாறும். ஏன்னா வினைவேகம் எப்பயுமே வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவில் தான் இருக்கும். ஓகேவா? நேர்த்தகவல் தான் இருக்கும், நேர் மதிப்பு தான் இருக்கும். ஓகேவா? எதிர் மதிப்பு இருக்காது. அதனால் வந்து பார்த்தோன்னா அப்போ நம்ம சரி இது கண்டுபிடிக்கப்போ அந்த எதிர் மதிப்பு வரும். அந்த எதிர் மதிப்பை நேர் மதிப்பை மாற்றுறதுக்காக ஓகேவா என்ன பண்ணுறாங்க, அந்த மைனஸ் சைன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஏற்படும் மாற்றம் மற்றும் நேரத்தில் ஏற்படும் மாற்றம். ஓகேங்களா? இப்போ அதாவது வினைவேகம் வந்து பார்த்தோன்னா A2 மைனஸ் A1. ஓகேவா? A2 கம்மியாக இருக்குது, A1 அதிகமாக இருக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக சைன் வந்து மைனஸ் வரும். ஓகேவா? T2 மைனஸ் T1. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இது என்ன ஆகுதுன்னா மைனஸ் சைனு இதில் உள்ளுக்குள்ளே மைனஸ் பண்ணுற மைனஸ் வரும். அந்த மைனஸ் ப்ளஸ் பண்ணுறதுக்காக இது இந்த மைனஸ் சைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல் அப்படி வேறுபாடுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ செறிவில் ஏற்படும் வேறுபாடு, அடுத்து பார்த்தீங்கன்னா காலத்தில் ஏற்படக்கூடிய வேறுபாடு, அதாவது மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த டயக்ராமில். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதான் வினைப்படு பொருள். ஆரம்பத்தில் வந்து 2 மோல் இருக்குது. அதாவது ஆரம்பத்தில் மோல்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். போக போக என்ன ஆகுனா டைம் 0ங்கிறப்ப அதனோட வினைப்படு பொருள் மோல் வந்து அதிகமாக இருக்கும். நேரம் ஆக ஆக அதனோட வினைப்படு பொருள் செறிவு என்ன ஆகிட்டே வரும்னா குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? அதே இது வந்து விளைபொருளோட இது இந்த விளைபொருள் வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் ஓகேங்களா அதனுடைய செறிவு கம்மியாக இருக்கும். நேரம் ஆக ஆக அதனுடைய செறிவு வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுனா அதிகமாகிட்டே வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அது வினை நிகழும் போது பார்க்குறோம். வினை நிகழும் போது வினைப்படு பொருள் செறிவு குறையும். வினை நிகழும் போது வினைப்படு பொருள் செறிவு குறையும். அதாவது செறிவு குறையிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா A2 லெஸ்ஸர் தென் A1 அப்படின்னு சொல்லுவாங்க. செறிவில் ஏற்படும் மாற்றம் வந்து பார்த்தோன்னா எதிர்குறி மதிப்பே இருக்கும். வினைவேகம் வந்து நேர்குறி மதிப்பினே உடையது. ஓகேவா? மரபொழி கருதுவதால் நேர்குறி மதிப்பு இருக்குது அப்படின்னு மரபொழியாக சொல்கிறதுனால வினைவேகத்தை குறிப்பிடும் சமன்பாடு எதிர்குறி அறிமுகப்படுத்தப்படுது. எதிர்குறி மைனஸ் சைன் ஓகேல அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், வினை விளைபொருட்களின் செறிவினை அளந்தறிவதன் மூலம் ஒரு வினை நிகழ்வதை நம் கண்காலத்தில் வினைவேகம் வந்து ஓகேங்களா இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு வினை விளைபொருள், நாம் இது வரைக்கும் பார்த்தா வினை படுபொருள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வினை விளைபொருள் அதான் ப்ராடக்ட்டு. நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்து நம்ம ஒரு வினையின் வேகத்தையும் நம்ம சொல்லலாம். வினை விளைபொருளை பொறுத்து நம்ம வினையின் வேகத்தை சொல்லலாம். அப்படி வினையின் வேகத்தை சொல்கிறப்ப வந்து பார்த்தோன்னா வினை வேகமானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது வினை விளைபொருள் மாறுபாடு கீழே காலத்தை மாறுபாடு அப்படின்னு இதால் வந்து பார்த்தோன்னா அளந்தறியப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா எதிர்குறி தேவையில்லை. ஏன்னா விளைபொருள் போக போக அதிகமாகிட்டே தான் போகும். ஓகேவா?
அதனால் எதிர்க்குறி இங்கே தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வினைவேகத்தின் அலகு. வினைவேகத்தின் அலகு வந்து பார்த்தோன்னா செறிவின் அலகு டிவைடட், ஓகேவா, நேரத்தின் அலகு. செறிவின் அலகு எப்பயுமே வந்து பார்த்தோன்னா மோல் ஃபார் லிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மோல் ஃபார் லிட்டர், மோல்கள் எண்ணிக்கையில் சொல்கிறாங்க. ஒரு லிட்டரில் உள்ள மோல்கள் எண்ணிக்கை தான் வந்து பார்த்தோன்னா மோல் ஃபார் லிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அலகு வந்து பார்த்தோன்னா நேரத்தின் அலகுங்கிறது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, இது செறிவின் அலகு ஒரு மோல் லிட்டர் ஃபார் மைனஸன். ஓகேங்களா, அதே நேரத்தில் வந்து பார்த்தோன்னா செகண்டில் குறிப்பிடலாம் நேரத்தை. ஓகேவா, டைமை வந்து பார்த்தா செகண்டில் குறிப்பிடலாம். அதனால் மோல் லிட்டர் ஃபார் மைனஸன் செகண்ட் பவர் -1 அப்படின்னு சொல்கிறாங்க. வினையின் தன்மையை பொறுத்து இந்த நிமிடம் வந்து பார்த்தோன்னா மணியாகவும் நிமிடமாக இருக்கலாம். அந்த நேரங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாகவும் இருக்கலாம், நிமிடமாகவும் இருக்கலாம், மணியாகவும் இருக்கலாம், ஆண்டு கணக்காகவும் இருக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இதே வாயுநிலை வினைக்கு வந்து பார்த்தோன்னா வாயுக்களின் செறிவாக வந்து வழக்கமாக அவைகள் பகுதி அழுத்தங்களால் குறிப்பிடப்படுகிறது. வாயுநிலை வினைக்கு வாயுக்களின் செறிவு வந்து வழக்கமாக அவைகள் பகுதி அழுத்தங்களால் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்படுது. அழுத்தங்கிறது அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா வாயுநிலை வினைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட வினைவேகத்தை வந்து பார்த்திங்கன்னா வினைவேகத்தோட அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அட்மாஸ்பியர் செகண்ட் நோட்ஸ், அட்மாஸ்பியர் செகண்ட் ஃபார் -1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வாயுநிலை வினைபட பொருள் இருந்துச்சுன்னா, வாயுநிலை வினைபட பொருள் இருந்தால். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், வேதிவினை கூறு விகிதம் மற்றும் வினையின் வேகம். இப்போ ஏ வினைபடு பொருள் டு யூஸ் த வினை, பி வினை விளைபொருள். இல்லை, ஏங்கிறது வினைபடு பொருள், பிங்கிறது விளைபொருள். இந்த வினையில் வந்து பார்த்தோன்னா வினைபொருள் ஆகிய இரண்டு வேதி வினைக்கூறு வீதங்களும் சமம் அப்படிங்கிறனால ஏவின் மறையின் வேகம் பி மறை வேகத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. ஏவோட மோல்கள் எண்ணிக்கை பியோட மோல்கள் எண்ணிக்கை ரெண்டுமே சமமாக இருக்கப்போ ஏ மறையக்கூடிய வினை வேகமும் பி உருவாக்கக்கூடிய வினை வேகம் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வேறொரு வினை எடுக்கிறப்ப ஏ வினைபட பொருள், 2 பிங்கிறது 2 வினைபட பொருள், வினை விளைபொருள். இந்த வினையில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மோல் ஏ மறையும் போதும் ஒவ்வொரு மோல் ஏ மறையும் போது 2 மோல்கள் வந்து பார்த்தோன்னா என்ன உருவாகுது அப்படின்னா பி வந்து உருவாகிறது. ஓகேங்களா, அதாவது ஒவ்வொரு மோல் ஏ மறையும் போதும் 2 மோல்கள் பி வந்து உருவாகிறது. ஓகேவா, அதாவது பி உருவாதல் வேகமானது ஏன் மறைதல் வேகத்தை விட 2 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க. பி உருவாதல் வேகம் வந்து பார்த்தோன்னா ஏயின் மறைதல் வேகத்தை கிட்ட 2 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்படிங்கிறப்ப வினைவேகம் அப்படிங்கிறப்ப இது வந்து பார்த்தோன்னா உருவாதல் வினைவேகம். ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா பியோட மறைதல் வேகம் அதை விட 2 மடங்கு எதுக்கு அப்படின்னா பியோட உருவாதல் வேகம். ஓகேவா, ஏ வந்து பார்த்தோன்னா என்ன மறைதல் வேகம் அதை விட 2 மடங்கு எது அதிகம்னா பி உருவாதல். அதனால் வந்து பார்த்தோன்னா 2 × d/a/dt அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற 2 இங்கே ஷிஃப்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ வினைவேகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆனது அப்படின்னா என்ன ஆகும், dA/dtன்னு இருக்கும், -= 1/2 dB/dtன்னு இருக்கும். ஓகே, பொதுவான வினைக்கு வினைபடு பொருட்களின் வினைபட வேகம். ஓகேங்களா, அதே வினை விளைபொருட்களின் வேகம் ஆகியவற்றை வினையில் சமன்படுத்த வேதி சார்புகளை தொடர்புடைய வினைப்பொருட்கள் வேதி வினைக்கூறு வீதி குணங்களால் வகுப்பதன் மூலம் வினைவேகம் வந்து பெறப்படுகிறது. ஓகேவா, அது அதனுடைய விகித குணங்களாக பார்த்தோன்னா வகுக்கிறப்ப. ஓகேவா, பொதுவாக இந்த வினைபட பொருளாக இருந்தாலும் சரி, வினை விளை பொருளாக இருந்தாலும் சரி. ஓகேவா, அதனுடைய விகித குணங்களாக பார்த்தோன்னா வகுத்தா நமக்கு என்ன ஆகுனா வேதி வினைவேகத்தை வந்து பார்த்தோன்னா பெறப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது வந்து பார்த்தா வினை. ஓகேவா, இது வந்து பார்த்தா வினை குணகம் அதை எல்லாமே டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா, அதை வகுத்து போட்டிருக்காங்க. அவ்வளோதான் இதனுடைய
அதனுடைய என்ன அப்படின்னா அது வேதி வினைக்கோள் விகிதம் மற்றும் வினையின் வேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சராசரி மற்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினைவேகம். சராசரி மற்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினைவேகம். அந்த வளையப்புறப்பை அந்த மாற்றி மாதிரி வினையை கருத்தில் கொண்டுறாங்க. வளையப்புறப்பினின் மாற்றி மாதிரி வினையை கருத்தில் கொண்டு சராசரி வினையின் துவக்கநிலை மற்றும் கருத்தில் கொண்டு என்ன சொல்கிறோன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வினைவேகம் ஆகியவற்றை ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. இது வளைய புறப்பேனா 250 கெல்வினுக்கு வெப்பப்படுத்துகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு புறப்பேன் உருவாகுது. இதை வளைய புறப்பன் மாற்றி மாதிரி அப்படின்ட்டு இந்த சீரான நேர இடைவெளியில் வளைய புறப்பன் சரின்னு வந்து அளந்த இடைவெளி தூரம். சீரான நேர இடைவெளியில் வளைய புறப்பன் சரின்னு அளந்த இடைவெளி தூரம் வினைவேகிகள் வந்து அறியப்படுகிறது. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இது வெவ்வேறு இல்லை 250 கெல்வின் வெப்பநிலையில் மாற்றி மாதிரி வினை நிகழும்போது வெவ்வேறு நேரங்களில் வளைய புறப்பன் சரிவு. 0 நேரத்தில் 2 மோல் இருக்குது. அதே 5ங்கிறப்போ 1.6 மோல் இருக்குது. 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் 1.4 இருக்குது. அதே 30 வினாடி ஓகேங்களா. 30 நிமிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா 0.69 இருக்குது. அந்தளவுக்கு மோல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வினையின் வேகம் இல்லை மைனஸ் வளைய புறப்பெண்ணின் செறிவு வேறுபாடு டிவைடட் பை நேர வேறுபாடு. ஓகேவா? 30 நிமிட கால இடைவெளியில் வந்து வினை வேகம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ 30 மைனஸ் 0. ஓகே, 30 வந்து பார்த்தீங்கன்னா 0.69 மோல் இருக்குது. 0ங்கிறப்போ 2 மோல்ஸ் இருக்குது. அதே வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 30 மைனஸ் 0. ஓகேவா? 30 மைனஸ் 0 சிம்பிளி பண்ணால் 1.31 டிவைடட் பை 30 நமக்கு என்ன கிடைக்கணும்? 4.36 இன்ட்டு 10⁻⁻2 மோல் லிட்டர் 4 - மினிட்ஸ் 4 - 1 வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வினை நிகழும் முதல் 30 நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா வினைப்பட பொருள் வளையப்பொருட்பெண் வளையப்பொருட்பெண் செறிவு சராசரி ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 4.36 இன்ட்டு 10⁻⁻2 மோல் லிட்டர் 4 கணக்கில் குறைந்த வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ற அளவில் குறைந்த வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தோன்னா சராசரி இல்லை சராசரி வினைவேகம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினையின் துவக்கநிலை மற்றும் பின்ன ஏதோ ஒரு நேரத்தில் குறுகிய இடைவெளியில் வினையின் சராசரி வேகத்தை கணிக்கிறோம். ஓகேவா? ஸோ வினையின் வேகம் ஆரம்ப நிலையில் ஓகேங்களா எவ்வளோனா 10 மினிட்ஸில் எடுத்திருக்காங்க. ஓகே, 10 நிமிஷத்தில் 1.4 to 2.0 சிம்பிளி பண்ணால் நமக்கு 6 × 10⁻⁻2 -10⁻2 மோல் ஃபார் லிட்டர் 4 - அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மினிட்ஸ் 4 - அப்படிங்கிறப்ப என்னன்னா ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறையுது அப்படின்னா 6 × 4 × 10⁻⁻2 அளவுக்கு அதனுடைய வினைவிட பொருள் செறிவு குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பின்னர் ஏதோ ஒரு நிலையில் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு நிலையில் இப்போ கடைசியாக வந்து பார்த்தோன்னா 30 to 20 நிமிஷத்தில் பார்க்குறாங்க. 30 to 20 நிமிஷத்தில் பார்க்குறாங்க. அப்போ வேறுபாடு 10 நிமிஷம் அதனுடைய செறிவு வேறுபாடு எவ்வளோனா 0.29. இது ரெண்டு சிம்பிளி பண்ணால் 2.9 × 10⁻⁻2 மோல் லிட்டர் 4 - மினிட்ஸ் 4 சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ மேற்கண்ட கணக்காடுகளிலிருந்து வினை தொடர்ந்து நிகழும் போது நேரத்தை பொறுத்து வினைவேகம் குறைகிறது. இது எந்த ஒரு நேரத்திலும் வினைவேகத்தினை சராசரி வினைவேகத்தை கொண்டு தீர்மானிக்க இயலாது என தெரிகிறது. ஓகேவா? கண்டறிய முடியுது. எந்த ஒரு நேரத்தில் வினையின் வேகத்தை சராசரி வினைவேகத்தை கொண்டு தீர்மானிக்க இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வினைவேகம் நிகழும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினைவேகமானது வினைவேகம் பார்த்தீங்கன்னா அக்கணத்தில் வினைவேகம் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வினை நிகழும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினையின் வினைவேகம் அக்கணத்தில் வினைவேகம் என அறியப்படுகிறது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நம்ம தேர்ந்தெடுக்கும் நேர இடைவெளி வந்து குறைத்து கொண்டு வரும்போது வினைவேகத்தின் மதிப்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கண்டறியக்கூடிய வினைவேக மதிப்புன்னு இருக்கிறது. இல்லைங்களா? நம்ம நேர இடைவெளி குறைந்து கொண்டு வர்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா வரும் வினைவேகத்தை நம்ம கண்டறியும் மதிப்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டறிய வினைவேக மதிப்பை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
நெருங்குகிறது அப்படின்ட்டு. அடுத்து பாருங்கள், அது குறிப்பிட்ட நேரத்தில் வினைவேகம் கண்டுபிடிக்கும் அப்படின்னா இந்த டைம் எப்படின்னா டிடிசிஎல் 0ங்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிடிசிஎல் நேர இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா 0ங்கிற அளவுக்கு இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வளைய ப்ரொப்பேன் டிவைடட் பை டெல்டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வளைய ப்ரொப்பேன் டெல்டி. ஓகேவா? இப்போ வளைய ப்ரொப்பேன் விசஸ் வளைய ப்ரொப்பேனுக்கு நேரத்துக்கு ரெண்டுக்கு வரைபடம் வரைகிறப்ப நமக்கு குறிப்பிட்ட நேரத்தில் டீயின் வினைவேகமாக வந்து வளைய ப்ரொப்பேன் நேரத்தில் வளைகோட்டிற்கு வளைகோட்டிலிருந்து வரையப்படும் தொடுகோட்டினுடைய சாய்வின் மூலம் கண்டறியப்படுகிறது. தொடுகோட்டினுடைய சாய்வின் மூலம் கண்டறியப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வினைபடு உட்களில் சேர்க்கும் நேரத்தில் டிசிஎல் 0 அப்படிங்கிறப்ப டிசிஎல் 0ங்கிறப்போ வரையப்படும் தொடுகோட்டின் சாய்வின் மூலம் பெறப்படும் வினைவேகத்தை மதிப்பு வந்து தொகுப்பு வினைவேகத்தை தருகிறது. ஓகேவா? ஸோ இப்போ வளையப்புறப்பெண்ணின் மாற்றி மாதல் வினையில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது 2 மோலுக்கு 1 மோல் 0.5 மோல் அப்படி வெவ்வேறு செறிவு வினைவேகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வரையப்படத்தில் தான் நம்ம கணக்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கண்டறியப்பட்ட மதிப்பு அட்டவணைப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த வரைபடத்தில் வந்து கிராஃப் ட்ரா பண்ணுறப்ப இப்படி வரும். கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வரும். இப்போ வரப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி வரும். இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்லோப்பு, ஓகேவா, சாய்வு, இது இப்படி வந்து பார்த்தோன்னா சாய்வு எடுப்பாங்க. அந்த சாய்வை வந்து பார்த்தோன்னா அந்த டைம் வந்து பார்த்தோன்னா டி இஸ் ஈக்குவல் அந்த வேறுபாடு டைம் வேறுபாடு டி இஸ் 0ங்கிறப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு கிடைக்கும் சாய்வு கிடைக்கும். இதை வந்து பார்த்தோன்னா சாய்வு டிஎக்ஸு பை டிஒய். சரி, டிஒய் டிஎக்ஸு சிம்பிள் பண்ணால் நேர்கோடு கிடைக்கும். எம்எஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா? இங்கே எம்ங்கிறது சாய்வு. அந்த சாய்வுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா அதனுடைய குறிப்பிட்ட நேரத்தில் வினைவேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இதோட இருக்கட்டும். ஓகே, ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா?